கடற்கரை வாட்டர் போலோவுக்கான அணிகள் ஆண், பெண் அல்லது கலப்பு, 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் ஆக இருக்கலாம். கடற்கரை வாட்டர் போலோ தொடர்ச்சியான விளையாட்டில் நடத்தப்படுகிறது. அதாவது ஒரு கோல் அடித்த பிறகும் எந்த நிறுத்தங்களும் இல்லை. நேர கட்டுப்பாடு இல்லை. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோல்கள் அடிக்கப்படும் வரை விளையாட்டு தொடர்கிறது. 5 கோல்களை முதலில் அடிக்கும் அணி ஆட்டத்தில் வெற்றி பெறுகிறது. மேலும் 3 ஆட்டங்களில் முதலில் வெற்றி பெறும் அணி ஆட்டத்தில் வெற்றி பெறுகிறது. பெனால்டி ஷூட் அவுட்கள் மூலம் சமநிலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு அணிக்கு 3 ஷாட்கள். போட்டியின் காலம் 20 முதல் 30 நிமிடங்கள் வரை நீடிக்கும். உலகம் முழுவதும் கடற்கரை வாட்டர் போலோ போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஜூலை 2019 தென் கொரியாவில் நடந்த ஃபைனா உலக சாம்பியன்ஷிப் போட்டியுடன் கடற்கரை வாட்டர் போலோ கண்காட்சி நிகழ்வும் ஒரே நேரத்தில் நடைபெற்றது. 2008 முதல் ஆசிய கடற்கரை விளையாட்டுகளுக்கான திட்டத்தில் கடற்கரை வாட்டர் போலோவும் உள்ளது. கடற்கரை வாட்டர் போலோவை கடற்கரை மணலில் விளையாடப்படும் குதிரை போலோவுடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ்.